எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஓசைகள். இப்போ நல்லா பால் காய்ச்சியாச்சு. கன நேரமாக வச்சு நல்லா காய்ச்சி பொங்கி வந்துட்டுது. இப்போ தான் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற லைமை விடுவோம். இனி நெருப்பை குறைச்சி விடணும். பாருங்க, கட்டி வேற தொடங்குது. இங்க பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கூடிக்கொண்டு வருது. இப்படியே மெல்லிய நெருப்புல காய்ச்சி கொண்டிருக்க அவர் அப்படியே திரண்டு வருவார். இப்போ பாருங்க, எல்லாம் திரண்டு வந்துட்டுது. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸில் இதை வடித்து விடுவோம். ஆக கன நேரம் விடக்கூடாது, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வடித்து விடுவோம். இப்படி எந்த முறையில் என்றாலும் நல்ல வடிவாக பிழிஞ்சு தண்ணி இல்லாத மாதிரி எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த முறையில் நல்லா அமர்த்தி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி நல்லா பிழிஞ்சு எடுத்த பிறகு அது ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி நல்லா நசிச்சு விடணும். இல்லாட்டி பிரிஞ்சு இருக்கும். இது சேர்ந்துருக்கிற மாதிரி துணியாலே அமர்த்தி நசிச்சு கொடுத்தால் எல்லாம் சேர்ந்து திரண்டு ஒரு ஸ்கொயர் வடிவத்துக்கு ஒட்டி வந்துடுமுங்க. பாருங்க, நல்லா ஒட்டி வந்துருக்கு. பிரிஞ்சிருந்ததுன்னா அதை அமர்த்தி கொடுத்தா அது நேராக ஒட்டிடும். அதுக்கு பிறகு அதை அப்படியே மூடி ஒரு 3 ஹவர்ஸுக்கு விடுங்கோ. விட்டுட்டு இப்படி திறந்து பார்க்க நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கோ. அப்படியே நல்லா ஆறின பிறகு இப்படி எடுத்து கட் பண்ணினா சூப்பராக நான் கட்டியாக வரும். பார்த்தீங்களா என்ன இறுக்கமான கட்டியாக வந்திருக்குதுண்டு. நல்லா ஆற விட்டு ஒரு 3-4 ஹவர்ஸுக்கு விட்டுட்டா பிறகு இப்படி சூப்பராக வெட்டி எடுக்கலாம்.
இனி இப்படியே துண்டு துண்டாக போட்டு கறி வைக்க வேண்டியதுதான். பன்னீர் துண்டுகள் ரெடி ஆயிட்டுது. நன்றி.